அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஃப்ரம் குவாண்டம் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்கல், குவாண்டம் கெமிக்கல், குவாண்டம் பயாலஜிக்கல் அண்ட் குவாண்டம் மெட்டல் மெக்கானிக்கல் சிஸ்டம். Energy is singularity. Energy is singularity. It has existed million years ago, million years ago. I cannot create the energy. I cannot create the energy, but I can harvesting the energy. I can harvesting the energy. This is energy harvesting system. என்னால் இருக்கிற ஆற்றலை நான் அறுவடை செய்கிறேன். சூரியன் இருக்குது, நான் வெளிச்சம் பிடிச்சிட்டு போகலாமா? பகல்லையே சூரியன் பிடிக்கிறதான் ஆவியில் இட்லி வைக்கிறவங்க. பகல்லையே சூரியன் பிடிச்சிட்டு போகிறவங்க, ஆவியில் இட்லி வைக்கிறவங்க, ஆவியில் கொலா போட்டு சுடுறவங்க. எங்கள் சிவனே புட்டு தின்னவன் தான். புட்டு செய்யணும்னா ரயில் இன்ஜின் மாதிரி செய்யணும். கீழே ஒரு பவுல் இருக்கும், அதில் வந்து ரயில் இன்ஜின் ஆவி இருக்கும், ஆவிக்கு மேலே குழாய் மாதிரி மேலே போக சேம் ரயில் இன்ஜின் மாதிரி இருக்கும். அதை திங்கிறதுக்கு தான் ஆகும். நீராவியில் வேகிறதுல திங்கிறக்கே தவிர அறிவுக்கு ஆகாது. சரியா? புத்தி படுத்த, அதாவது பணக்கார புத்தி. இதெல்லாம் ஆவியில் குழா புட்டு வேவிச்சு தைக்கிறது பணக்கார புத்தி. இயற்கையாக இருக்கிற பழங்கள் சாப்பிட்டு போனால் வேலை முடிஞ்சு போச்சு. எல்லா பறவைகளும் பழங்கள் சாப்பிடுது, அதில் விஷயம். ஆகையினால இப்போ வந்து அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் மெட்டல் மெக்கானிக்கல் சிஸ்டம் நான் எங்கிருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஹை டார்க் அண்ட் ஸ்பீடு, தி பிரில்லியன்ட் மோட்டார், பிஎல்சி மோட்டார், 75 வாட்ஸ், மன்னிக்கும் 1 HP 750 வாட்ஸ், 48 volt into 20 ampere battery support, 48 volt into 20. Patent register, only concept patent registered, only concept patent registered, patent registered. இதில் எங்கேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். 10,000 ஆண்டுக்கு முன்பாக இருக்க தொல்காப்பியத்தில் தெரிஞ்ச 3 ஸ்டெப் இருக்குது. மிடில் ஸ்பீடு, ஸ்லோ ஸ்பீடு, மிடில் ஸ்பீடு அண்ட் ஹை ஸ்பீடு. மிடில் ஸ்பீடு ஒன்று இருக்குது, ஹை ஸ்பீடு ஒன்று இருக்குது. இதான் மிடில் ஸ்பீடு 10,000 years பேக் தொல்காப்பியம் டோல்ட் அபவுட் த ஸ்லோ ஸ்பீடு. இது வந்து எண்ணெய் செக்கு நம்பர், த எண்ணெய் செக்கு ஆயில் ப்ரெஸ். ஸ்லோ ஸ்பீடு தொல்காப்பியம் புறத்தனை 70, தொல்காப்பியம் புறத்தனை 17. ஹெவி லிவரேஜ் சிஸ்டம், ஸ்லோ ஸ்பீட் பட் ஹெவி லிவரேஜ். செகண்ட், இந்த எண்ணெய் செக்கு ஆயில் பிரஸ் ஸ்பீடு தொல்காப்பியம், சேம் தொல்காப்பியம் புறத்திணை. அதாவது அச்சுடை சாகாட்டு ஆரம் புரிந்திய, அச்சுடை சாகாட்டு ஆரம் புரிந்திய களம் செய் கோவை. இந்த மாதிரி செய்கிற மிகப்பெரிய அறிவாளிகள் தான் செய்ய முடியும். அச்சுடை சாகாட்டு ஆரம் பொருந்திய. அச்சு உடைன்னு தெரியுமா? அச்சு, சென்ட்ரல் அச்சு இருக்குது. ஆரம்னு ஆரம் இருக்குது, நெம்புகோல் ஆரம் இருக்குது, அதற்கப்புறம் வட்டம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மிடில் ஸ்பீடு, அச்சுடை சாகாட்டு. இது வந்து 10,000 ஆண்டுக்கு முன்னாடி. இது வந்து அப்போ வந்து ஸ்லோ ஸ்பீடு, மிடில் ஸ்பீட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்பீடு வருது, ஹை ஸ்பீடு. இது எங்கிறது எடுத்தோம்? மண்பாண்ட சக்கரம். மேலே வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கவன்கல் மெத்தட், ஹேண்ட்ஸ்லிங் கவன்கல் மெத்தட், சென்ட்ரிஃபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபீகல் அந்த மெத்தடு. அது எங்கேருந்து எடுத்தோம்? ஹை ஸ்பீடு அகநானூறு 252. தேர் இஸ் த தமிழ் குவாண்டம் மெக்கானிக்கல் ஸ்கூல், தமிழ் குவாண்டம் மெக்கானிக்கல், தமிழ் குவாண்டம் மெட்டல் மெக்கானிக்கல் எஃபெக்ட்டுங்கிறது தான். இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் நான். இது ஒரு 11 நிமிஷம் தான் ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆயிரும். யார் வேணால் செஞ்சு பார்க்கலாம். அப்போ தமிழர் ஹை டார்க் நேச்சுரல் சென்ட்ரிஃபெட்டல் என்ஜின்ஸ், நேச்சுரல் சென்ட்ரிஃபெட்டல் என்ஜின் 3 ஸ்டெப் நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்லோ ஸ்பீடு,
மிடில் ஸ்பீடு, ஹை ஸ்பீடு. இதுக்கு எவிடன்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 10,000 ஆண்டுக்கு முன்னாடி தொல்காப்பியத்தில் இருக்குது. மலைபடு கடாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருவி ஓட்டுவதற்கு ஒரு ஸ்பீடு வேணும். அது வந்து ஸ்பீடு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி யானை ஓட்டுவதற்கு ஹை டார்க் வேணும். அப்போ ஹை ஸ்பீடு அண்ட் ஹை டார்க் ரெண்டு வேணும். ஒரே நேரத்தில் எப்படி வரும் அப்படின்னா அதுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கணும். அதுக்கு சென்ட்ரல் ரோட்டர் வந்து சென்டர் மேக்னெட் இருக்கணும், பர்மனெண்ட் மேக்னெட் இருக்கணும், ஹை ஸ்பீடாக இருக்கணும். ஹை ஸ்பீடு, ஹை டார்க் அண்ட் ஸ்பீடு. அது இப்போ இருக்கிறது ஒன்று வெரி பிரில்லியன்ட் மோட்டார், பிஎல்டிசி மோட்டார் தான். அது வந்து 750 வாட்ஸில் 550 கிலோ, அரை டன்னு தள்ளிட்டு போகும் 25 கிலோமீட்டர் ஸ்பீடில். நான் பார்த்துட்டேன், கணக்கு போட்டு பார்த்துட்டேன். அதே டாட்டா என்ஜின் வேணும்னா அது பெருசாக என்ஜினே 50 கிலோ வேணும். இது பிஎல்டிசி மோட்டார் வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருக்கும். சின்ன 1.5 கிலோ இருக்கிற அந்த டார்க், ஹெவி டார்க், ஹெவி பிரில்லியன்ட் மோட்டார். ஐ லைக் த வெரி பிரில்லியன்ட் மோட்டார். அந்த சயின்டிஸ்ட் நான் தலை வணங்குறேன். இன்னொரு நிறைய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. நம்ம வந்து அறிவை மதிக்கணும். டு கிராப் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர், ஃப்ரம் எவ்ரிவேஸ், ஃப்ரம் எவ்ரிவேர், ஃப்ரம் எவ்ரி ஒன். நாலேஜ் இஸ் காமன். தேர் இஸ் நோ ரிலிஜியஸ், தேர் இஸ் நோ லாங்குவேஜ். பிரெயின் இஸ் காமன், எனர்ஜி இஸ் காமன். அறிவு என்பது பொது உடைமை. அது தமிழுக்கு சொந்தமல்ல. அறிவு என்பது அது தமிழுக்கு சொந்தமல்ல. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவியலார் என்னுடையதேனும் இல்லை. அப்போ பணக்காரங்க சொகுசாக இருப்பாங்க. அவங்க எப்படின்னா அந்த குருவி மேய்க்கிற மாதிரி ஷோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த குருவி ஓட்டுறவங்க அப்படி பணக்காரங்களாம். அவங்க அறிவு இருந்தால் இந்த டைட்டானிக் கப்பல் கமுந்து விடுகிறப்போ தப்பிச்சு போயிருப்பாங்களே. ஒருத்தருக்கும் தப்பிக்க நீச்சல் அடிக்கவே தெரியாது. கப்பலில் போனாங்க, நிறைய பணம் இருந்துங்காட்டி நிறைய கோடிக்கணக்கில் பணம் இருந்துங்க. ஏன்னா டைட்டானிக் கப்பலில் போகிறவங்கள ஏழைகள் போக முடியுமா? $1 $2 சம்பாதிக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு $1,00,000 சம்பாதிக்கிறவங்க வந்து டைட்டானிக் கப்பலில் போக முடியும். போனீங்க முடிஞ்சுக்கிங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குருவி ஓட்டுற ஸ்பீடு இங்கே பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த ஸ்பீடு அண்ட் டார்க்குக்கு நான் வித்தியாசம் சொல்கிறேன். இதை வச்சு தான் டிசைன் பண்ணேன். ஸ்பீடு அண்ட் டார்க் வேணும். அப்போ ஒரே நேரத்தில் 2 ஃபோர்ஸ் இருக்கணும். அப்புறம் நான் நிறைய மெகா ஃபோர்ஸு, மெகாஃபோன் எஃபெக்ட்டு, மேக்னிஃபைங் லென்ஸு, ஒன் சைடு ப்ளஸ்ஸு, ஒன் சைடு மைனஸ் இதெல்லாம் வச்சு அப்புறம் நான் வந்து அந்த இன்ஜினை டிசைன் பண்ணேன். டிசைன் பண்ணி ஓட்டி காமிச்சிட்டேன். 11 நிமிஷம் ஓட்டினேன். அதெல்லாம் ஏற்கனவே நான் வீட்டில் சொல்லியிருக்கேன். இதுக்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது? ஆகாரம் பாருங்க. அகநானூறு குறிஞ்சித்திணை 290. அகநானூறு குறிஞ்சித்திணையில் ஹை ஸ்பீடு சொல்கிறாரு. எந்த ஹை ஸ்பீடுக்கு பாடல் இருக்குது. இரவில் மேயல் மருவும் யானை, கால்வல் இயக்கம் ஒற்றி நடுநாள் வரையடை கழுதின் வன்கை காணவன். கடுவிசை கவன், கடும் விசை, பயங்கர ஸ்பீடாக இருக்கணும். கடும் விசைக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ். கடுவிசை கவனின் வரையடை கழுதின் வன்கை காணவன். கடுவிசை கவனின் எரிந்த சிறுகள். இங்கே கடுவிசை கவனின் எரிந்த சிறுகள். உடூறு கடையின் போகி சாரல். அப்புறம் அப்படியே சிதைச்சிட்டே போய் பலாப்பழத்தை சிதைச்சிட்டு போய் கடைசியில் தேன் கூடலாம் சிதைச்சிட்டு போய் பலாப்பழத்தை போய் டக்குன்னு மோதி நிற்குதுங்கிறார். அப்போ அந்த கடு விசைன்னு வருது. இந்த வந்து பயங்கர ஸ்பீடு இருக்கணும். அடுத்தது ஹை டார்க்குக்கு வந்து ஒன்று சொல்கிறேன். அது ஸ்பீடு அண்ட் டார்க் 2 இருக்கணும். இந்த டார்க்குக்கு ஒரு பாடல் இருக்குது. மலைப்படு கடாம். அது வந்து பார்த்திங்கன்னா புறத்திணையில் வருது. அகநானூறு குறிஞ்சி திணையில் 292 வந்து ஸ்பீடை பற்றி பேசுது. அது ஸ்பீடு அது கிட்டத்தட்ட யானை அடிக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? மலைப்படு கடாம் 205. அகல்மலை இரும்பில், அது அகல்மலை இரும்பில், இரும்புனா மலை, அகல்மலை இரும்பில் துவன்றிய யானை பகல் நிலை தகர்க்கும் கவன் ஊமில் கடுங்கள். அந்த ஹேண்ட்ஸ்லிங் வந்து அந்த கல் வந்து கனமாக இருக்கணுங்கிற. அப்போ ஹை டார்க் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ இங்கே வந்து அங்கே ஸ்பீடை பற்றி சொல்லுது. இங்கே வந்து செராமிக் பால், அயன் அண்டு கிளே பவுடர். இது உலகத்தில் செராமிக் பாலை கண்டுபிடிச்சது தமிழர்கள் தான் 10,000 ஆண்டுக்கு முன்னாடி. அப்போ கடும் விசை கவன்கள். அப்போ என்ன கவன் உமிழ்கின்ற கடுங்கள்ங்கிறார். அங்கே கடும் விசை கவன்கள், கடுமையான விசையுடைய கவன்கள். இங்கே கவன் உமிழ் கடுங்கள். அப்போ ஸ்பீடு இருக்கணும், டார்க்கும் இருக்கணும். எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லை. அப்போ 2 ஒரே நேரத்தில் வரணும். ஸ்பீட் அண்ட் டார்க் வரணும். அந்த மாதிரி டிசைன் பண்ணதான். இது வந்து யார் இஸ்ரோ விஞ்ஞானிகள் செய்து பார்க்கலாம். 11 நிமிஷம் ஓடும். அதுக்கப்புறம் இந்த மேக்னெட் இந்த 11 நிமிஷம் ஓடும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 750 வாட்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோ எடையுள்ளது, 1200 ஆர்பி வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 29 கிலோ வாட்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 192 இது என்ன நியூட்டன் ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸு தான் வரும், எனர்ஜியெல்லாம் வராது. அந்த எனர்ஜி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெறும் 4 கேவி, இது 29 கேவி ஸ்பீட்டை அந்த ஃபோர்ஸை நீங்கள் வந்து ஃப்ரிக்ஷனில் ரெடியூஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரிக்ஷன் இங்கே வந்து மல்டி டைமென்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்குறான். அப்போ ஒரு விதையை 50 விதையை மாற்றுறது எப்படின்னா, ஒரு விதை 50 விதை இப்படி கையில் போட்டு மாறாது. ஒரு விதையை பூமிக்குள்ள போட்டோம்னா அது 1000 விதையாக மாறும். அப்போ அந்த எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் தான். நீங்கள் 100 டன் ஒரு கல் கட்டி தொங்கிடுங்க, ஒரு விரல் ஆட்டலாமே இல்லையா? அதே தான். என்ன அது ஆஃப் பெண்டில் போயிடுச்சு. ஐன்ஸ்டீன் கோட்பாடு ஆஃப் பெண்டில் போயிடுச்சு. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீல்ஸ் போர் கோட்பாடு, நீல்ஸ் போர் இருக்கு இல்லையா, அந்த கோட்பாடு, நீல்ஸ் போர் கோட்பாடு, ஸ்ட்ரெயிட் கோட்பாடு, அப்புறம் வந்து ரஷ்ய சயின்டிஸ்ட்டு காமோ கோட்பாடுன்னு அர்த்தம். அப்போ நேர்கோட்டு இயக்கம் வட்டக்கோட்டை, இதில் எங்கள் தமிழில் இருக்குது. உங்கள் பேர் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் தமிழில் நேர்கோட்டு இயக்கம் வட்டக்கோட்டை இயக்கம் இருக்குது. நாங்கள் 2000 ஆண்டை சாராயத்துக்கும் ஓசிக்கு அடிமையை தூங்கிட்டோம். அதனால் வந்தவன் போனாலும் எங்களை மேய்ச்சிட்டு போயிட்டான். அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது யாருக்கா 11 நிமிஷம் ஓடும். ஆனால் இதுக்கப்புறம் இந்த பிஎல்டிசி மோட்டருக்கப்புறம் நியோடைம் மேக்னெட், அதை முறியடிக்கிறதுக்கு ஒரு மேக்னெட்டை நம்ம உருவாக்கணும். அதான் நம்ம விஷயம். அதுக்கு வந்து 8 மெட்டல் ஆக்சைடு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து சொன்னால் உங்களுக்கு பயக்கமே பிடிக்கும். ஆக குவாண்டம் மெட்டல் மெக்கானிசம் நம்ம டிசைன் இருக்குது. இதை வைத்து கொண்டு தான் நம்ம என்ன ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறது. எங்கே காலனியில் நாங்கள் வந்து பிளானட்டரி நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை, ஃப்ளோட்டிங் காலனி. அதனால் வந்து ஒரு விஷயம் கிடையாது, யாரை வேணால் செஞ்சு பார்க்கலாம். ஒரு 11 நிமிஷம் ஓடும். ஏன்னா இந்த பிஎல்டிசி மோட்டருக்கு அவ்வளோதான் ஃபோர்ஸ் இருக்கும். அது 60 டிகிரி 70 டிகிரியில் வந்து ஃபெயிலியர் ஆகிரும். ஆனால் வந்து நான் வந்து 48 வோல்ட் இன்ட்டு 20 ஆம்பேர் வச்சேன். இந்த பேட்டரி வந்து 13 வோல்ட் இருக்கணும். அது வந்து நீங்கள் 10 வோல்ட்டுக்கில் குறைக்க முடியாது. அப்புறம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 11 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு மேலே வராது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். 10 வோல்ட்டு கீழே போச்சுன்னு பேட்டரி டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடும். அதற்குள்ளே இது ஹீட் ஆயிரும், பயங்கர ஹீட் ஆயிரும். ஆனால் 1200 ஸ்பீடு போச்சு, 11 நிமிஷம் ஓடிச்சு. கணக்கு போட்டு பார்த்தா இங்கே பேட்டரியும் க்ளோஸ் ஆகுது, இங்கே ஹீட்டும் வருது. ஆனால் உங்களுக்கு இந்த நியோ டேமேஜ் ஹீட் ஆச்சுன்னா அது பேட்டரி டேமேஜ் பண்ணுது. ஹெவியாக போட்டிருக்கேன். இந்த விரல் மொத்தத்துக்கு என்ன பண்ணுறேன், ஆம்பர் அதிகமாக இருக்கிறதுக்கு விரல் மொத்தத்துக்கு ப்ளஸ் மைனஸ் ஹெவியாக போட்டிருக்கேன். அந்த எலக்ட்ரிக் வேல்டு ராட் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் வேல்டு கேஜ், அந்த கேஜ் போட்டிருக்கேன். அது போட்டு ஹெவியாக இழுக்குது. அப்போ இங்கே மெல்ட் ஆகுது. அப்புறம் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல், அது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ், அது ஹீட் ஆகுது. அப்புறம் பேட்டரி ஹீட் ஆகுது. சிலிக்கான் ஜெல் பேட்டரி, ட்ரை செல் பேட்டரி போட்டிருந்தேன். சாதாரண விஷயம் இல்லை, அதை வச்சு தான் பயன்படுத்தினேன். 11 நிமிஷம் ஓட்டினேன். நம்ம இவருக்கு காட்டலான்னு போனேன். யாருக்கு, மயில்சா மன்னர் அப்பா பொறுப்பில் இருந்தார். வரேன்னு சொன்னால் வரவே இல்லை. சரி, ஏதோ பல வேலை இருக்கும் பாவம், அதனால் விட்டுட்டு நான். இது வந்து 11 நிமிஷம் ஓடும். நீங்கள் வந்து 29 கேவி வரும், 1200 கிலோமீட்டர் 1200 ஆர்பிஎம் வரணும். அவங்க வந்து அது வந்து சென்ட்ரிஃபீகல் லிவரேஜ் வரணும். அப்புறம் டார்க் வரணும். அப்புறம் ஸ்பீடு வரணும். ஸ்பீட் ரொட்டேஷன் வந்து 1200 வரணும். டார்க் வந்து ஹெவி டார்க் வரணும். ஹெவி லிவரேஜ் வரணும். ஹெவி லிவரேஜ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ சுழல்வேகம் இருக்குது. அதுக்கு வந்து ஆரம்பத்தில் பிஎல்டிசி மோட்டார் தான் முடியும். நீங்கள் வந்து மெக்கட்ரானிக்ஸ் தெரிஞ்சால் தான் செய்ய முடியும், யாராவது செய்ய முடியாது. மெக்கட்ரானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு மெக்கட்ரானிக்ஸ் தெரியாது, ஆனால் டிசைன் பண்ணும்போது எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதற்கப்புறம் ஏசியில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும், அது தேவையில்லை. அப்போ இப்போ கண்டுபிடிச்சாச்சு, நீங்கள் யார் வேணால் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் நியோ டைம் நமக்கு தேவையில்லை, அது ரொம்ப ரேர் மெத்தட், ரொம்ப டேஞ்சர். அது இதுக்கு மாற்றம் நமக்கு 1200 ஸ்பீடு ஓடுற மாதிரி நியர் 80% இருந்தால் போதும். 70% நியர் டு நியோ டைம் மேக்னெட். நம்ம 100% நியோ டைம் எஃபெக்ட் தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு 80% அதை நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அது இதெல்லாம் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் தான். எனர்ஜியை வந்து எனர்ஜி க்ரியேட் பண்ண ஒரு அவசியம் இல்லை. அது ஆவியில் இட்லி தின்னு வேவிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான். ஆவியில் இட்லி சாப்பிட்றான் பாருங்கள். சிவனே இட்லி சாப்பிட்டான், சிவனே புட்டு சாப்பிட்டான் வந்து அவனே அடி வாங்கினான். எங்கள் நாட்டு சிவன் ரகம் பார்த்தீங்களா, புட்டுக்கு மண் சுமத்தான் சிவன் ஒரு பாட்டு இருக்குது. நெற்றிக்கண்ணை திறப்பனும் குற்றமே நாங்கள் எதிர்த்து பேசுவோம். சிவனே எதிர்த்து பேசுகிறாங்க. எங்களுக்கு எங்கள் நாட்டினுடைய விஷயத்தை நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மேற்கு நாட்டை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்படுறோம்? எங்களுக்கு கிழக்கு நாடு வேணும். கிழக்கு நாட்டில் ஏராளமான அறிவு இருக்குது. 15,000 ஆண்டு எண்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க தான். அப்புறம் நேச்சுரல் கிரியோஜெனிக் மெத்தட், அதை லைவ்லி எம்பாமிங் அண்ட் நேச்சுரல் கிரியோஜெனிக் மெத்தட் கண்டுபிடிச்சிருந்தாங்க தான்.
சர்க்கரையை வந்து 5 நாளில் கண்ட்ரோல் பண்ணுறது நாங்கள் தான். எல்லாம் அறிவாளிகள் சொல்கிறது தான். ஜெர்மன் சொல்கிற அறிவாளி கேட்போம், அமெரிக்கா சொல்கிற அறிவாளி கேட்போம், ஆஸ்திரேலியா நாட்டு லிசா மைட்னர் அந்த மாதிரி வந்து நியூட்ரானை கண்டுபிடித்தார். மிகப்பெரிய அறிவு, சிங்குலாரிட்டி பவர் அதிகம் யாருக்கு? லிசா மைண்டருக்கு. திருவள்ளுவர் சொல்கிறாரு, பெண்களுக்கு மிக கூறிய அறிவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஒருமை மகளிரே போல பெருமைகிறார். ஒருமைனா சிங்குலாரிட்டின்னு அர்த்தம். சிங்குலாரிட்டினா ஏன்சியன் சிங்குலாரிட்டி. பல லட்சம் கோடி கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த பல லட்சம் கோடி கோடி வருஷத்துக்கு அப்பால் தோன்றிய சிங்குலாரிட்டி. அந்த சிங்குலாரிட்டி மைண்டு வந்து யாருக்கு உண்டு? பெண்களுக்கு உண்டு. அதுக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் தோன்றிய ஒரு குடும்பமே நோபல் பரிசு குடும்பம். மேரி குரி. ஐ லைக் வெரி மேரி குரி. ஐ bow down my head to மேரி குரி அண்டு லிசா மைட்னர். Double the world first double Nobel Prize winner Lisa Marie Curie, physics Nobel Prize and chemistry Nobel Prize. அவங்க வீட்டுக்காரரும் ஹஸ்பண்டும் வந்து அநேகமாக நோபல் ப்ரைஸ், மகளும் நோபல் ப்ரைஸ். மேரி குரி மகளும் நோபல் ப்ரைஸ். இது யாரும் முறியடிக்கும். அப்போ பெண்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய அறிவு இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ சிங்குலாரிட்டி பவர் யாருக்கு இருக்குது? சிங்குலாரிட்டி இருக்குது. வள்ளுவர் அப்படி தான் சொல்கிறார். சிங்குலாரிட்டி பவர் பெண்களுக்கு அதிகம். உற்பத்தி அவங்க தான் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் பெண்களை மதிப்போம், பெண்களை வாழ வைப்போம், பெண்கள் சொல்வதை கேட்போம். அறிவாளி பெண்கள் சொல்கிறத கேட்கணும், கூத்தாடிகள் சொல்வதை கேட்கக்கூடாது. நிறைய கூத்தாடி உலகத்தில் இருக்கிறாங்க. 90-80 பேர் கூத்தாடியாக தான் இருப்பாங்க. ஒருத்தர் தான் அறிவாளியாக இருக்க முடியுங்க. அது நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் ஏ மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் that explain the adaptation of the organism to their environment. Natural selection is a mechanism of evolution that adaptation of the organism to their environment. அந்த adaptation of organism to their environment, சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தகவமைத்து கொள்ளுகின்ற ஒரு பொறியியல் அமைப்பு தான் நேச்சுரல் செலெக்ஷன். நீங்கள் வயிற்றை சுத்தம் பண்ணாமல் விண்வெளியில் போய் குடியேற போகிறீங்களே, வெக்கமாக இல்லை? வயிற்றை சுத்தம் பண்ணணும், பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும், பசிதான் உடம்பு பாதி சுத்தப்படுத்தணும். ஏன்னா விண்வெளியில் தண்ணீரே கீழே இறங்காது. அங்கே வந்து ஜெல் மாதிரி இருக்குது, சிலிக்கான் ஜெல் பால் மாதிரி இருக்குது. அது தண்ணி குடிச்சு நீங்கள் நின்றுக்கும். அப்புறம் தண்ணி கீழே போகாது, ஜீரணமாக இறப்பிலவே ஒட்டாது. தண்ணியே கீழே இறங்காத பொழுது கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் எப்படி கீழே போகும்? அப்படின்னா எனர்ஜி அப்சார்ப்ஷன் சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கணும், எனர்ஜி அசிமுலேஷன் சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கணும், காமாரவே அறுவடை செய்ய பண்ணணும், நியூட்ரான் எனர்ஜியில் வாழணும். அது வந்து அந்த லைவ்லி எம்பாமிங் அண்ட் நேச்சுரல் கிரியோஜெனிக் மெத்தேடு தெரிஞ்சவங்க மட்டும்தான் நிலையான ஸ்பேஸ் ட்ராவலுக்கு போக முடியும். இப்போ போயிட்டு வரதில் யாருக்கிட்டே நீராவி என்ஜின் அடிப்படையாக கொண்டவங்க போயிட்டு வரதில் நிலையாக தங்கணும். நீராவி என்ஜின் அடிப்படையாக கொண்டு வந்து போயிட்டு சாப்பாட்டு தான் போயிட்டு வர முடியும். யோகராமன்கள் மட்டும்தான் விண்வெளிக்கு போயிட்டு வர தகுதி இருக்கணும். சும்மா 10,000 கிலோமீட்டர் அந்த விமானம் ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு அங்கே தகுதி கிடையாது. எதிர்காலத்தில் இந்த தகுதி இருக்கிறவங்க தான் விண்வெளிக்கு போக முடியும். அவங்க தான் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அனைத்தும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். உலகத்தில் அத்தனை பேருமே இயற்பியல், வேதியியல் படிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போக தேவையில்லை, படிக்கணும். எல்லாருமா சொல்கிற மாதிரி படிச்சுட்டு இங்கே வராதிங்க, கண்டுபிடிக்கிறவங்க வாங்க, நான் உங்களுக்கு விண்வெளி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறார். நன்றி.